கல்வி என்பது ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு, ஒழுக்கம் என்பது அதன் ஆன்மா. இவை இரண்டும் இணைந்தால் மட்டுமே ஒரு நாகரிகம் செழித்து வளர முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி என்பது வெறும் கனவாகவே உள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக ஆட்சிக்கு வந்தபோது எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி கல்வித்துறையில் புரட்சி செய்ய போவதாக விளம்பரப்படுத்திக் கொண்டது. ஆனால் இந்த திட்டங்கள் பெரும்பாலும் விளம்பர அறிவிப்புகளாகவே இருந்ததை தவிர அவை மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு பெரிய அளவில் பயனளிக்கவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டாலும் பள்ளி கட்டிடங்கள் பராமரிப்பின்மை, ஆசிரியர் பற்றாக்குறை, கற்றல் குறைபாடுகள் மற்றும் மாணவர் வருகை சரிவு ஆகியவை தொடர்ந்த வண்ணமே உள்ளன. தமிழ்நாட்டில் 30% அரசு பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படை கணிதம் மற்றும் வாசிப்பு திறன் இல்லை என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, கல்வியுடன் சேர்ந்து கற்பிக்கப்பட வேண்டிய ஒழுக்கம் ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்திறனற்ற அமைச்சர்களால் பள்ளி கல்லூரி பாடங்களில் ஒட்டுமொத்தமாக துடைத்தெறியப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களிடையே அதீத போதைப்பொருள் பயன்பாடு, வன்முறை மற்றும் ஒழுக்கமின்மை போன்றவை தலைவிரித்தாடுவதால் சட்டம் ஒழுங்கும் சீர்கெடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய ஆசிரியர்களே பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவது, ஒழுங்கீனமாக நடந்து கொள்வது, சாதிய பாகுபாடு பார்ப்பது போன்ற விரும்பத்தகாத செயல்கள் அதிகரித்துள்ளன. இதற்கு அரசின் மெத்தனமும் காவல்துறையின் செயலற்ற தன்மையும் கல்வி நிலையங்களில் நல்லொழுக்க கல்வி கற்பிக்கப்படாமல் விடப்பட்டதே காரணமாக கூறப்படுகிறது. திராவிட மாடல் என்று ஸ்டாலின் பெருமை பேசினாலும் கல்வி மற்றும் ஒழுக்கத்தை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டு ஸ்டாலின் ஒழுக்கக்கேடு மாடல் ஆட்சியை நடத்தி வருவதாகவே விமர்சிக்கப்படுகிறது. ஆசிரியர் நியமனங்களில் லஞ்சம் மற்றும் இடஒதுக்கீடு முறைகேடுகள் தொடர்வதாக குற்றச்சாட்டுகள் கல்வி தரத்தை மேலும் சரிவுக்கு இட்டு சென்றுள்ளது. ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி என்பது ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய கருவி. ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் மாணவர் பாதுகாப்பு, ஒழுக்க கல்வி மற்றும் கல்வித்தரம் ஆகியவற்றில் ஏற்பட்ட சரிவு தமிழ்நாட்டின் இளம் தலைமுறையின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. சிறந்த அறிவார்ந்த ஒழுக்கமான சமுதாயத்தை கட்டமைக்க ஒழுக்கத்தையும் கல்வியையும் இரு கண்களாக கருதி நடைமுறை சீர்திருத்தங்களை மீண்டும் செயல்படுத்த வேண்டியது அவசியமாகும்.